இருந்து போன உந்தன் வாழ்வில் இவ ஒளியை ஏற்றுவார். இயேசு இயேசு நல்லவர், ஓ இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர், நல்லவர் ஓ சர்வ வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர், நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர், நல்லவர். சொல்லுங்க வல்லவர், ஓ வல்லவர், நல்லவரே நல்லவர், ஓ பெரியவர் வல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லா கரங்களை தட்டி ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே நல்லவர், நீர் பெரியவர், நீர் வல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் முழங்கால் படித்து ஒரு நிமிஷம் அப்படியே அர்ப்பணித்து நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உயிரோடு விட எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. ஆவியானவரே ஆராதிக்கலாமா? ஆவியானவரே, ஓ ஜீசஸ் அல்லேலூயா ஓ தகப்பனே அல்லேலூயா ஓ அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, ஆவியானவரே உம்மை ஆராதனை. ஜீசஸ் ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். வல்லமை தரு
ஆராதனை செய்கிறோ. இரக்கம் மிகுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறாண்டவர். ரத்தம் சிந்தி மீட்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஹல்லேலூயா ஓசன்னா. ஆவியானவரே ஹல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் ஒரு விசையாக ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு பேர் ஆலயத்திற்கு போனாங்க. ஒருத்தர் சொன்ன, ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரும், கிருபையாயிரும். தேவ பிள்ளைகளே, இந்த பாவ உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து இந்த ஆலயத்துல நம்மளை நிலைநாட்டி இருக்கிறாரே. ஆண்டவர் நம்முடைய தேவன், நம்முடைய இரக்கம் பெரியது, அவருடைய காருண்யம் நம்மளை எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக எல்லாரும் ஆண்டுடைய பிரசன்னம் நம்மை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அதற்காக கர்த்தர் எல்லார் பிதாவாகிய தேவனை எல்லார் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை எல்லார் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எல்லார் கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு மனதோடு கூட உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களையே ஜீவாதிபதி கரத்திலே, உயிர் தெழுந்த தேவனுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்பா, நீங்க ஆட்கொள்ளுங்க. மீதியான வேளையில நீங்க ஆண்டவரே வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலே ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே அபிஷேக கரம் எங்களை ஆண்டவரே தொடுவதாக. வார்த்தை ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கட்டும், மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். யாவரும் அப்படியே எழுந்து நின்று சங்கீத பகுதியை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஆரோபண செய்வதற்கு என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை ஒதுக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் கடைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் உழைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. எல்லாம் சேர்ந்து வசிப்போமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை.
நம்ம எல்லாரும் அவரும் ஒரே ஒரு வசனம் எல்லாரும் அப்படியே நம்ம முன்னாடி வந்து சஞ்சய் முன்னாடி வந்து சாம் முன்னாடி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உயர்த்தெழுந்த பண்டிகை. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க. உங்களுக்கு நாற்றமான எந்த காரியமா இருந்தாலும் சரி, மரித்து போன எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவன் இந்த நாட்களை உயிர்ப்பிப்பார்னு சொல்லுங்க. சொல்லுங்க உங்க உயிர்ப்பிப்பார். இதுவரைக்கும் நினைச்சாத காரியம். ஏன்னா கர்த்தர் நீங்க என்ன செய்யறாரு? உலகம் கொண்டாடுது உயிர்த்தெழுந்த பண்டிகை. நம்ம வார வாரம் என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் தான். அதுதானே? ஆமா. அப்ப கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இன்னைக்கு பலன் செய்யும். மரியாள் இன்னைக்கு பாடல் நடக்கும் சொல்றது போல மரித்தவரிடத்துல மரியாள் என்ன செஞ்சாங்க? மரித்தவரிடத்தில் தேவன் என்ன செஞ்சாங்க? தேடினாங்க. ஆனா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையாவா அனுபவிச்சா அனுபவிக்கலையா? என்ன அனுபவிச்சா? அவளுக்குள்ள ஒரு அசுத்தாவியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? வெளியே போய் அது வரைக்கும் இந்த அசுத்தாவி மரித்த வரைக்கும், மரித்தவரை தேடுகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இன்னைக்கு உலகத்துல அநேகர் மரித்ததா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்கு ஜீவனுள்ள கிறிஸ்துவ அவள் பார்த்தாலோ அன்னைக்கே அவளுக்குள்ள இருந்த இருள் அவளுக்கு என்ன செஞ்சு விலகி போயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்குதான் வந்திருக்காங்க அநேகர். இன்னைக்கு ஒருவேளை கேள்வியோட நீங்க வந்திருப்பீங்க. ஆனா அவங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லிக்கிற என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, முதல் வசனம் பாருங்க. இந்த சங்கீதம் நம்ம வரிசையா வாசிட்டு வரோம், அப்படித்தானே? ஒவ்வொரு வாரமும் 1ஆம் சங்கீதத்துல இருந்து நம்ம 128 வரை வசனம், இன்னைக்கு 129. அதுல முதல் வசனம் பாருங்க. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்ன செஞ்சாங்க? எத்தனை பேர் அப்படி அனுபவிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நான் அனுபவிச்சிருக்கேன். சிறு வயது தொடங்கி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட 14 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஆண்டவர் செய்றாங்க. நெருக்கம் இருக்கு ஆவிக்குரிய. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து கர்த்தருடைய ஆவியான நமக்கு என்ன செய்யறாரு? ஆனாலும் நிறைய நெருக்கங்கள் ஊழியத்துல இருக்கட்டும், பல பிரச்சனைகள், பாடுகள். ஆனா எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் ஒரே நெருக்கம் நம்மளை தொடர்ந்து வராது. சிறு வயதுல ஒரு நெருக்கம் இருக்கும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நெருக்கம் என்ன செய்யும்? வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். எப்படி மாற்றுவார் அப்படின்னு சொன்னா, இந்த கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. என் சிறுவயது தொடங்கி அநேகரும் என்னை நெருங்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கம் இருந்தது உண்மைதான். அப்படிதானே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழ்க்கையில நெருக்கமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் ஊஞ்சல்ல தான் ஆடிட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பா வீட்லயே நான் ஊஞ்சல்ல தான் ஆடுறேன். என் கணவருடைய வீட்லயே நான் ஊஞ்சல்ல தான் ஆடுறேன். இப்பயும் நான் ஊஞ்சல்ல தான் ஆடுறேன். அப்படி ஒரு வாழ்க்கை யார் வாழ்றா? யாருமே கிடையாது. அப்படிதானே? யாருமே கிடையாது. ஆனா அப்படி கிடையாது. நெருக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனா யாருமே நம்மள என்ன செய்யல? மேற்கொள்ளல. யாருமே என்ன செய்யல? மேற்கொள்ளல. கிறிஸ்துவ அப்படிதான் நெருக்குனாங்க. எல்லாரும் நெருக்குனாங்க. என்ன செஞ்சிச்சு? ஒரு கூட்டம் நெருக்குச்சு அற்புதத்தை தேடி. இன்னொரு கூட்டம் அவரை நெருக்குது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொரு கூட்டம் அவரை நெருக்குது அவரை சிலுவையில் அறை. எல்லா நெருக்கத்தையும் தாண்டி லாஸ்ட் எந்த நெருக்கத்துக்கு வந்துட்டார்? மரணங்கிற நெருக்கத்துக்கு வந்துட்டார். ஆனா அதுல இருந்து பிதா விடுவித்தாரா? விடுவித்தார். உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த கல்லை யாராலையும் புரட்ட முடியல. கல்லை யாராலையும் புரட்ட முடியல. ஆனா தேவன் மரித்து உயிர்த்தெழுந்த போது மனுஷனால புரட்ட முடியாத கல்லை தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செஞ்சு ஒரு செகண்ட்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலை நெருக்கத்துல இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பலவீனத்தின் நெருக்கமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர் வாழ்க்கை தான். ஆதி சொல்றாரு, கண்ணீர் தான் எனக்கு சாப்பாடாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒருவேளை நம்ம இருக்கலாம். ஆனா எல்லா நெருக்கத்தையும் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராய். நெருக்கத்திலையும் நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? நெருக்கம் வரும், அதாவது நான் சொல்ல வரேன். ஆனா அதை நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரோ நீதியுள்ளவர். 3வது வசனம்ங்க. ஒளிகிறவர்கள் என் முதுகின் மேல் விழுது தங்கள் படைச்சாங்களை ஈரமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயர்களை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. ஆமென். கர்த்தரோ நீதியுள்ளவர். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும். ஏன்னா ஒரு காலகட்டம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்தில் கர்த்தர் கொண்டு போகும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த வழியா
புரட்டி போடுறார். ஆமென். அப்படியே ஒரு புரட்டு. சொல்லுங்க, உங்க பிரச்சனையை புரட்டி போட போறார். சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனையை புரட்டி போட போறார். உங்க பிரச்சனை ஒருவேளை தீர்வே இல்லாத பிரச்சனையா இருக்கலாம். யாராலும் இதை மாற்ற முடியாது. சிஸ்டர், நீங்க ஜெபிங்க, அந்த பிரச்சனைலாம் எனக்கு மாறாது, இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்களால முடியாது, மனுஷங்களால முடியாது, கணவரால முடியாது, உங்க மாமியாரால முடியாது, உங்க பிள்ளைகளால முடியாது, கவர்மெண்டால கூட முடியாது. ஆனா தேவன் நினைச்சா என்ன செய்ய முடியும்? ஒரு செகண்ட் அந்த கல்ல என்ன செய்ய புரட்டி போட்டு உங்க வாழ்க்கைய மகிமையுள்ள வாழ்க்கையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே இந்த சங்கீதத்தின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பிள்ளைகள் இப்போ வசனம் சொல்லுவாங்க. வெள்ளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சோம்பேறியே, நீ எருவனிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிபதியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்து கொண்டிருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் இருக்கும். நீதிமொழிகள் 6:5-11. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஏசாயா 6 சங்கீதம் 6 6:8. நீ கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். சங்கீதம் ஏசாயா 41:10. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25. நானோ கர்த்தர் என்பதை அறிந்து கொள். யாத்ராகமம் 18:7-18. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவன் சீயோனிலிருந்து வருவார்கள். ஏசாயா 35:10. கிறிஸ்துவானவர்கள் நமது பாவங்களுக்காக மரித்தார். ஏசாயா 1 கொரிந்தியர் 15:10-3. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏசாயா 38:5. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25. அவர்கள் தேசத்தை அவர் சுதந்திரமாக கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சரிக யாவுக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:21-26. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனில் இருந்து வருவார்கள். ஏசாயா 35:10. கிறிஸ்துவனார் நமது பாவங்களுக்காக மரித்தார். 1 கொரிந்தியர் 5:15-3. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏசாயா 38:5.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 10:19-25. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா. யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்மத்திலே தேவதாசர் ஜான் கேப்ரியல் ஐயா அவர்கள் குடும்பமாக வந்திருப்பதை குறித்து சந்தோஷப்படுறேன். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அறிவிப்பு இன்று மாலையிலே ராஜபாளையத்திலே டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஒரு குடோன் வச்சுருக்குனாங்க. அந்த குடோனில் தேவனுடைய ஆராதனை, மாலை ஆராதனை 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடைபெற போகிறது. அதனால் இன்றைக்கு மாலையிலே நீங்கள் அந்த ராஜபாளைய பகுதியிலே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய ஊழியம் நிறைவேறும்படி நீங்கள் என்ன செய்யும்படி கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதே போல் நமக்கு செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டம் எங்கள் வீடுகளிலே நடக்கும். புதன்கிழமை நம்முடைய யுத்த ஜெபம், அந்த யுத்த ஜெபத்திலே ஒவ்வொரு வீடுகள்லையும் என்ன செய்யுங்க நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு சீட்லைட் பக்கத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வீங்கள ரட்சிக்கப்படும். 80,000 பேர் இருக்கிறாங்க. ஓட்டு போடுறவங்க மொத்தம் 34,000 பேர் சேர்த்துள்ள இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ நாம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் பிரயாசப்பட்டு யுத்த ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிங்க. புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை நமக்கு எப்போதும் வழக்கம் போல உபவாச ஜெபம் நடைபெறும். காலையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற தேவதாசர் அவர்கள் அவருக்கு நேரம் கொடுக்க முடியறதுனால நம்ம சீக்கிரமாக எழுந்து நின்று காணிக்க பகுதி ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எழுந்து நின்று நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம்.